ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கடந்து போன 7 மாதங்களாக கண்ணை இமை காக்கிறது போல காத்த தேவன் இந்த 8வது மாதத்திலேயும் அவரை தரிசிக்கும்படியாக அவர் சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். கடந்த 7 மாதங்களாக பாதுகாத்த தேவன், வழி நடத்திய தேவன், நன்மைகளை செய்த தேவன் இந்த மாதத்திலேயும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இந்த நாளிலே, இந்த மாதத்திலே சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 அன்று கொண்டாட இருக்கிறோம். சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக, தேசத்தின் சுவீட்சத்திற்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் மன்றாடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலேயும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு குறைவோடு, நெகட்டிவான சூழ்நிலையோடு ஆரம்பித்தாலும் இறுதியிலே முடியும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். From this day I will bless you. இந்த நாள் முழுவதும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்க, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனால் மற்ற இடங்களிலே, மற்ற தெய்வங்களை வணங்குகிறவர்கள் இன்று போய் நாளை வா என்கிற அந்த கான்செப்டில் அதை சொல்லப்படும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல், டுடே ஆன்வர்ட்ஸ், இந்த நாளில் இருந்து உங்களுக்கு என்ன உண்டாகிறது என்று சொன்னால் ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நிச்சயம் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம், அது நாட்களிலே ஆலயம் இடிந்து போன நாட்களிலே, முந்திய ஆலயம் இடிந்து போய் அது சிதலமடைந்து போனது நிமித்தமாக அந்த ஆலயத்தை கட்டும்படியாக ஒரு அறைகோவலை ஆகாய் தீர்க்கதரிசி கொடுக்கிறார். அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆலயத்தை குறித்து, கர்த்தரை குறித்து, கர்த்தரை மகிமைப்படுத்துவதை குறித்து அவர்களுக்கு கொஞ்சமேனும் கவலையோ பாரமோ இராதபடிக்கு அவர்கள் தங்கள் வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். செய்தது நிமித்தமாக அவர்களுக்கு என்ன நடந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரத்தில், இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், எனக்கென்று என்று சொல்லி ஜனங்கள் அவரவர் போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனை பற்றி அறிவில்லை, தேவனுடைய காரியங்களை பற்றி தான் அறிவில்லை, தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை, தேவனை விட்டு வெகு தூரம் போய்விட்டார்கள். ஆனபடினாலே ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக ஆலயத்தை குறித்தும், ஆலயத்தை கட்டுவதை குறித்தும் அவர் மூலமாக அங்கே அறைகோவல் விடுகிறார். நீங்கள் திரளாய் விதைத்தும் ஏன் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை? ஏன் உங்கள் வெள்ளாமையிலே ஆசீர்வாதம் இல்லை? நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகளிலே ஏன் ஆசீர்வாதம் இல்லை என்பதற்கான விளக்கங்களை அங்கே கொடுக்கிறார். அநேக நேரங்களிலே ஆண்டவரை தேடாமல் நீங்கள் மற்ற காரியங்களை தேடினீங்கன்னா அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே தேடி தேடி அது கிடைக்காதபடினாலே நொந்து போய், நான் ஆண்டவரை தேடுறேனே, எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி அநேகர் முறுமுறுக்கிறதான இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய காரியங்களிலே நீங்கள் முதன்மை செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட புதுசில் முழங்கால் ஜெபம் என்ன, வேதம் வாசிக்கிறது என்ன, சாட்சி பகர்கிறது என்ன, வீட்டு கூட்டம் நடத்துவது என்ன, ஆஹா ஓஹோ ஹல்லேலூயா, எப்பொழுதும் பரலோக பேரின்பம் தான். ஆனால் நாள் ஆக ஆக ஒரு விதமான சோம்பேறித்தனம் வந்து தேவனை தேட விடாதபடிக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது நிமித்தமாக தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. இதை தீர்க்கதரிசி உணர்த்தி பேசுகிறார். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். பாருங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று சொன்னாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமான அறுவடை, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. சில பேர் பாருங்க, நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் பசிக்குதுன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன இல்லை, திருப்தி கிடையாது. நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அவங்களுக்கு என்ன இல்லை, குளிர் விடலை. அது மாத்திரம் இல்லை,
குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறதானாய் அதை சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிற பணம் வீட்டில் தங்கவே மாட்டேங்குது பிரதர். ஒரு பைசா இல்லை. இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை, குடும்பத்தை அன்றாடம் நடத்துவதற்கு பணம் இல்லை. இது தேவையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேன். கிடைக்குது, நான் வேலைக்கிறேன், எல்லாம் கிடைக்கிறேன், ஆனால் சம்பளம் கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனை தேடாமல், தேவனுக்குரியதை நாடாமல் நீங்கள் மற்றதையெல்லாம் தேடும் பொழுது நிச்சயமாக அங்கு குறைவுதான் காணப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், வேலெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது அப்புறம் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 7ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டுங்கள். அப்படியானால் இன்றைக்கு நம்ம மலையில் போயெல்லாம் ஏறி மரம் வைத்துலாம் இப்போ ஆலயம் கட்டுறதுல இன்றைக்கு விதமாக இந்திய காலத்துக்கு தகுந்த மாதிரி கான்கிரீட் பில்டிங்கே கட்டுறோம். அப்படியானால் இந்த காரியத்தை அங்கே சொல்லலை. சபையை கட்ட வேண்டும் என்றால் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அல்லவா, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலான ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தமும் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு சபைகள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குவோம், சுவிசேஷ ஊழியத்தை செய்வோம். இதையெல்லாம் செய்யும் பொழுது பாருங்கள், இங்கே களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ அங்கே சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அந்த ஆலயம் கட்டப்பட்டு விட்டது, முந்தைய ஆலயம் ஒளிந்து போனதை விட அந்த பிந்திய ஆலயம் கட்டப்பட்டு மகிமையான பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அப்போ தான் சொல்கிறாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இனி வரக்கூடிய நாட்களிலே உங்கள் வாழ்விலே நீங்கள் செய்ய போகிற காரியங்களிலே, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே, கர்த்தருக்கான காரியங்களிலே எல்லாவற்றிலையும் பெரிய மகிமையை தேவன் உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார். அங்கே தான் உங்கள் வாழ்க்கையில் அடைந்த நஷ்டங்கள், அடைந்த கஷ்டங்கள், அடைந்த போராட்டங்கள், அடைந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவன் கட்டப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு வேளை கோர்ட் கேஸ் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், திருமணம் அமையவே மாட்டேங்குதுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்யப்படுகிறார். பயங்கரம் பல நாட்களாக போராடி பார்க்குறோம், இந்த காரியத்தில் எங்களுக்கு ஜெயமே இல்லை, அந்த கோர்ட்டு கேஸ் எங்களுக்கு இன்னும் சாதகமாக வரல, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு முடிய பண்ணுவார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டு. விதை தானியம் உண்டு அப்படின்னா விதை தானியம் கூட இல்லை, விதை தானியம். எப்பொழுதுமே பாருங்கள், டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விதை தானியம், அதாவது விதை நெல்லுன்னு எடுத்து வைப்பாங்க. எவ்வளவோ டிஎன்பிசிக்கு வந்த நெல்லெல்லாம் போட்டுட்டு மீதியான ஒரு விதை நெல் அடுத்த வருஷத்துக்கு வெள்ளாமை பண்ணுறதுக்கு நாற்று விடுவதற்கு அந்த விதை தானியத்தை எடுத்து, இங்கே பார்த்தீங்கன்னா விதை அணைக்கிறது விதை நெல்லையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. விதை நெல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ விதை தானியம் அது கூட இல்லாத நிலைமை. திராட்சை செடியும் அத்தி மரம் என்ன செய்யுது? ஒலிவ மரம் கனி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அத்தி மரம் பழம் கொடுக்கணும், திராட்சை செடி கனி கொடுக்கணும், ஆனால் அங்கே இல்லை. ஆனால் இந்த நிலைமையை மாற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, இனி கனி கொடுக்கும், இனி அத்தி மரம் தன் பலனை கொடுக்கும், நீ செய்கிற வேலை ஆசீர்வாதமாக இருக்கும், உடைய வாழ்க்கையில் நீ நினைச்ச காரியங்கள் நடக்கும். நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பி கர்த்தரண்டிலே திரும்பி தேவனிலே திரும்பி தேவனுக்காக நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருக்காக நீங்கள் காத்திருந்து முதலிடத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் முதலாவது ஆசீர்வாதத்தை விரும்பணும். யாபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷர் இருந்தார். அவங்க அம்மா, அவன் நல்ல ஒரு ஆண் பிள்ளைன்னா என்ன பேர் வைப்பான்? இன்றைக்கெல்லாம் டிக்ஷனரியில் எடுத்து அந்த பேர் இந்த பேர் இதை வைக்கலாம் அதை வைக்கலான்னு வைப்பாங்க. ஆனால் அந்த அம்மா பாருங்கள், அவனுக்கு பேர் வச்சது யாபேஸ்ன்னு. யாபேஸ்ன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? துக்கம். ஸ்கூலில் பேரெல்லாம் கூப்பிடும் பொழுது துக்கம், துக்கம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படி தான் அந்த சூழ்நிலை. ஒருவேளை என்னன்னால அந்த பையனுக்கு துக்கம்னு வச்சாங்கன்னு தெரில, ஆனால் அவன் நினச்சான்
ஏன்னா அந்த துக்கமான இந்த காரியத்தை சந்தோஷமாக மாற்றுகிற இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்க போறேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடித்தவுடனே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். யாக்கோபு அவன் போராடி இரவெல்லாம் போராடி ஆசீர்வதிக்கப்பட்டான். நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் சில பேர் பேசுகிறதெல்லாம் சிலுவை 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 சிலுவை, வாழ்நாள் முழுவதும் சிலுவையை தானே சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சிலுவைக்கு அப்புறம் ஒரு சிங்காசனம் இருக்குங்கிறத, சிலுவைக்கு பின்பாக ஒரு வெற்றி இருக்கிறது என்பதை, சிலுவைக்கு பின்பாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. From this day I will bless you. கர்த்தர் ஆண்டவருடைய கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வேலை ஸ்தலத்திலே, சபை காரியங்களிலே, உங்களுடைய எல்லா காரியங்களையும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக கர்த்தர் மாற்ற உங்களுக்காக நான் மன்றாடி ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கூட என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்து போன 7 மாதங்களாக கண்ணை இமை காக்கிறது போல காத்த தேவன் இந்த 8வது மாதத்திலையும் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்படி ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியம் தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தங்களை நடத்துவார் என்று சொன்னது போல ஆண்டவரே, கர்த்தர் நித்தமும் நடத்துவார் என்று சொன்னது போல கர்த்தர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் நாங்கள் இன்னும் கூட ஆண்டவரோடு கிட்டி சேர, வேதத்தை அதிகமாய் வாசிக்க, சுவிசேஷ ஊழியத்தை செய்ய, அநேகருக்கு இயேசுவின் அன்பை பகிர்ந்தளிக்க எங்களுக்கு நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் திரும்பும் பொழுது எங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் பிள்ளைகளுக்கான நன்மைகளை செய்கிறீர். இன்று முதல் ஒரு ஆசீர்வாதம் ஊற்று ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளங்களிலேயும், ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஆண்டவர் திறந்து விடுவீராக ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகட்டும் அப்பா. அவருடைய வேலை ஸ்தலத்தில் நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. பல நாட்களாய் தடைப்பட்டிருக்கிற உயர்வு, அந்த ப்ரொமோஷன் இப்பொழுது பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ஆண்டவரே. பல நாட்களாய் செபித்தோம், இந்த காரியத்தில் ஜெயமில்லை என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்திற்கு ஒரு ஜெயத்தை தருவீராக ஆண்டவரே. கர்த்தர் இப்படி செய்ய போறக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அதற்கெல்லாம் தேவன் நன்மையை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் அப்படி செய்ய போறக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசம் சுதந்திரம் அடைந்து சுதந்திர காலத்தை நாங்கள் சுவாசிக்கும்படி செய்த தேவன் பாவத்திலையும், சாபத்திலையும், வியாதியிலையும், வறுமையிலும் வாடுகிறதான ஜனங்கள் அதிலிருந்து விடுதலை அடைந்து மெய் தேவனாகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள இந்திய தேசத்தில் இருக்கிற 145 கோடி ஜனங்களும் இயேசுவாகி உம்மை வணங்க, ஆராதிக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.